இந்தியாவுக்கு அமெரிக்கா விதித்த 25% கூடுதல் வரி இன்று முதல் அமல். ஜவுளி, இரும்பு, ரசாயனம் உள்ளிட்ட தொழில்கள் கடும் பாதிப்பு. அமெரிக்காவின் கூடுதல் வரியால் திருப்பூர், நொய்டா உள்ளிட்ட நகரங்களில் உற்பத்தியை நிறுத்திய ஜவுளி நிறுவனங்கள். லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம். வெளிநாட்டினருக்கான H1B விசா, கிரீன் கார்டு முறைகளில் மாற்றம். அமெரிக்க வர்த்தக அமைச்சரின் அறிவிப்பால் பரபரப்பு. நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டம். பிள்ளையார் சிலை, பூஜை பொருட்களை வாங்க கடை தெருகளில் அலைமோதிய கூட்டம். தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகல கொண்டாட்டம். பிள்ளையார்பட்டி, திருச்சி, கோவை, புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் கோயில்களில் குவியும் பக்தர்கள். தனி விமானம் மூலம் பீகார் புறப்பட்டுச் சென்றார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ராகுல் காந்தி தலைமையில் நடைபெறும் வாக்காளர் உரிமை பேரணியில் பங்கேற்கிறார். குஜராத்தில் தொடங்கிய வாக்கு திருட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு பரவியதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாஜக ஆட்சி 50 ஆண்டுகள் வரை நீடிக்கும் என அமித்ஷாவுக்கு எப்படி தெரியும் என்றும் கேள்வி. தாவேகா மாநாட்டில் விஜய் பேசிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும் என்றும் விஜய்க்கு ஓ பன்னீர்செல்வம் அறிவுறுத்தார். ஒரு அரசியல் கட்சி இயக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற தலைமை பொறுப்பில் இருக்க வந்தவர்கள் அரசியல் நாகரிகம் கருதி அனைவரையும் ஒரு சேர கருத்தாக பேச வேண்டும். மேடையிலிருந்து தன்னை தள்ளிவிட்ட பவுன்சர்கள் மீது விஜய் ரசிகர் புகார். விஜயின் பவுன்சர்கள் தூக்கி வீசியதில் காயம் ஏற்பட்டதாக வேதனை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு. சரத்குமார் என்ற தாவேகா தொண்டரை விஜயின் பாதுகாவலர்கள் தூக்கி வீசிய புகாரில் நடவடிக்கை. கோவை வழியாக கேரளாவிற்கு 2 டன் வெடிபொருட்கள் கடத்தப்பட்ட வழக்கு. ஏற்கனவே ஒருவரை பிடித்து போலீசார் விசாரித்து வரும் நிலையில் கோவையில் மேலும் ஒருவர் கைது. வேதாரண்யம் அருகே விநாயகர் கோயில் பூட்டப்பட்டதால் கோடியக்கரை சாலையில் மக்கள் மறியல். வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி கோயிலை திறந்த பின்னர் வழக்கமான வழிபாடு. ஆன்லைன் பங்கு வர்த்தக முதலீட்டு மோசடியில் ஈடுபட்ட 3 பேர் கைது. தமிழ்நாடு இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி. சுற்றுச்சூழலுக்கு உகந்தது என சான்று வழங்கப்பட்ட சிலைகள் மட்டுமே நீர்நிலைகளில் கரைக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பெண்ணின் இதயத்தில் குத்தியிருந்த ஊசி வெற்றிகரமாக அகற்றம். அறுவை சிகிச்சை மூலம் ஊசியை அகற்றி மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை. கேரளாவின் கோட்டயத்தில் ஓணம் கொண்டாட்டத்தில் விபரீதம். பட்டாசு வெடித்த போது குளவிக்கூடு கலைந்து மாணவிகளை துரத்தி கொட்டிய குளவிகள். திருடர்கள் என்று விமர்சித்த பிரதமர் மோடிக்கு மம்தா பானர்ஜி கண்டனம். தனது பதவிக்கும் மாநிலத்துக்கும் பிரதமர் மரியாதை அளிக்க வேண்டும் என்றும் காட்டம். இமாச்சலில் பியாஸ் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பிரபல உணவகத்தின் பின்பக்க பகுதி. सामने का भाया हुआ मंजर आप देख रहे हो, ये रात को गिरा है पूरा का पूरा, अभी दिन निकला है, ये सिर्फ गेट बचा है सर. உணவக கதவை திறந்து பார்த்தால் பின்பகுதியில் 6 ஆர்ப்பரித்து செல்லும் காட்சி இணையத்தில் வைரல். ஹரித்வாரில் கனமழையால் வனப்பகுதியில் இருந்து கூட்டமாக வெளியேறிய யானைகள். மழைநீரில் வழுக்கி விழுந்த ஒற்றை காட்டு யானையின் வீடியோ வைரல். கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார். மாஸ்டர் புல்லட் பாண்டி புல்லட்டை தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியரிடம் இருந்த பணப்பையை பிடுங்கிச் சென்ற குரங்கு. மரத்தின் மீது இருந்து பணத்தை மழை போல பொழிந்ததால் பரபரப்பு.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.